ஒரு பெண்ணு வந்து ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறார். நாமளா இருந்தா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, இவங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? சரி, இப்ப அவளுக்கு என்ன, அவ எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். ஆபிராமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்து பெண் அந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்த ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு, ஆமா, அந்த வீட்டுக்குள்ள பாருங்க 3 பேர் இருக்கிறாங்க. இறைவன் எவ்வளவு உண்மையுள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர் என்பதற்கு இது பெரிய அடையாளம். ஒரு வீட்டுல ஒரு கணவன் மனைவி, அந்த கணவனும் மனைவி இறைவனுக்கு மிக மிக பிரியமானவர்கள். அவர்கள் இறைவனால் அழைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆபிராம் அவருடைய பேரு, அந்த அம்மா பேரு சாரா என்று. கணவனும் மனைவியும் நல்ல அன்பானவங்க, ரொம்ப வயசானவங்க, எவ்வளோ வயசு புருஷன் பொண்டாட்டியா நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க கற்பத்துல ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணலீங்க, இல்லை. கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. ஆனா அதை பத்தி கவலையெல்லாம் அவங்களுக்கு இல்லை. கடவுள் இருக்கிறார், கடவுள் நம்மளை அழைச்சிருக்கார், அவர் வாக்கு பண்ணியிருக்கார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படி என்று காத்து இருக்கிறார். ஒரு குடும்பத்துல கிறிஸ்தவங்க இருந்தா எப்பொழுதும் இறைவனிடத்துல பெறக்கூடிய நன்மைக்கு அவசரப்படுகிறவர்களாகவோ அநாகரிகமான முறையில இறைவனை தேடக்கூடியவர்களா இல்லாதபடி இறைவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆமென். இதுதான் சத்தியம். காத்திருத்தல். நமக்கு பஸ் கூட காத்திருக்க முடியாது. பொறுமை இறைவனுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல தகப்பனும் தாய் அல்லது தலைவன் தலைவி 2 பேரும் இறைவனுக்குள்ள ஜெபமணி கொண்டு நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அந்த வீட்டுல ஒரு அடிமை பெண்ணும் இருக்கிறான், பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிறது. அந்த வீட்டுல இருக்க எல்லா வேலைகளும் செய்யறாங்க. அவங்க எகிப்திய பெண்ணு, அவ பேர் என்னங்க, ஆகார். ஆகார்னா என்ன அர்த்தங்க? பரதேசின்னு அர்த்தம். பரதேசின்னா இந்த சாதாரண பரதேசின்னு அதல்ல, கிங்டம், பரலோக தேசத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது பரம தேசத்திற்கு, நாம் காணாத தேசத்திற்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆங்கிலத்தில் பேரு பாரடைஸ், தமிழ்ல பரலோகம்னு சொல்லலாம். ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அவ சொல்றா, ஏயா நமக்கு குழந்தையே இல்லை, என் கற்பத்தை கடவுள் அடைச்சி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க பாருங்க, இப்போ 1 குழந்தை 2 குழந்தை 3 குழந்தை 4 குழந்தை, ஏன் அருக்கான் எம்மாலாம் 5 குழந்தை 6 குழந்தை பெற்றிருக்கேன். அப்போ எவ்வளவு நல்லவர் கடவுள் நமக்கு. அந்த குழந்தை இல்லைங்கும் போது அவங்களுக்கு அத்தனை வேதனை இருக்கும். ஆனா அந்த வேதனையிலையும் கடவுளையே தேடும் போது ஒரு காரணம் இருக்கும். அந்த நாளில அந்த காரணத்திற்கான சரியான பதிலை கொடுத்து, அது வரைக்கும் ஆண்டவர் ஜெபத்தையும் சோத்திரத்தையும் காணிக்கையும் ஏற்று அருமையான கற்பத்தின் கொடுக்கும் ஒரு உண்மையுள்ளவர். இப்ப இந்த இடத்துல இவங்க ஒரு வழியை தேடுறாங்க. நம்ம வீட்டுல தான் ஒரு வேலைக்காரி இருக்கால, அவளை மறுமணி ஆக்கிக்கோ, ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவனும் செவி கொடுத்துட்டான், ஆபிராமும் அதுக்கு செவி கொடுத்துட்டான். 4வது வசனத்தை வாசிங்கம்மா. பிரச்சனை இதுதாங்க. சாரால் கெட்டவள் அல்ல, புரியுதுங்களா? இவளையே துரத்தி விட்டாங்கன்னு ரொம்ப பாஸ்டருங்க தான் பேசுவாங்க. சாரால் துரத்தி விட்டாங்க. இப்போ இவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்த உடனே ஒரு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணும், தான் என்கிற அகந்தை ஒருபோது என்ன பண்ணக்கூடாதுங்க, வரக்கூடாது. அவனுக்கு மறுமணியாட்டியை கொடுத்த உடனே, அவங்க வாழ தொடங்கின உடனே அவளுக்கு ஒரு கற்பத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். கற்பூதிய ஆன கண்ட உடனே தன் நாச்சியாரை என்ன பண்றாங்க, அற்பமா எண்ணுகிறாள். நாச்சியாருடைய வேதனை நீங்குவதற்குத்தான் இங்கு ஆசீர்வாதம். தன்னுடைய நாச்சியாருடைய கணவனுக்கு குஷ்டரோகம் வந்தபோது அவள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் விசுவாசியுடைய எண்ணம். அவள் சைஸ்ல சின்ன பிள்ளை, ஆனா வயசுலயும் தன்னுடைய அனுபவத்துல ஆண்டவருக்குள்ள வைத்த விசுவாசத்துல அவங்க ஒரு பெரிய பிள்ளையாக இருந்தார். நம்முடைய எஜமானை எங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஊழியக்காரத்துல அனுப்புங்க, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை என்ன பண்ணுவாரு, நீக்கி விடுவார். என்றைக்கும் ஒரு விசுவாசிக்கு அழகு யாரையும் நாம் காயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. கடவுள் ஒரு குழந்தையை கற்பத்தில் கொடுத்து பிறக்கல, அதுக்குள்ளேயே தன்னுடைய எஜமாட்டியில் எஜமாட்டி, அம்மா எனக்கா ஜெபம் பண்ணுங்கம்மா,
அம்மா எனக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடுங்கம்மா, அம்மா எனக்கு சாப்பாடு, இப்படி கேட்கலாம்ல. ரொம்ப வட போடி அப்படின்ற அந்த நடைய, அந்த உடைய வித்தியாசமா போகுது. ஆபிரகாம் என்னங்க பண்ணுவாரு? ஒரு பொண்டாட்டிக்கு இப்ப 2 பொண்டாட்டி ஆச்சு. இவ பேச்சு கேட்கிறதா, இவ பேச்சு கேட்கிறதா? இதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம பார்க்கணும். தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஆகாருடைய குணம் இது தப்பானது. அவையே கண்ணீர் விட்டா, ஏன் வீட்டை விட்டு ஓடுனா, ஏன் இத்தனை துன்பமும் அவளுக்கு வருகிறதுனா, அவள் உடனடியாக செய்ய வேண்டிய தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறைவனுடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி, இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சில நேரம் கண்ணீர் வேதனை துன்பம் வருதுன்னா, இது எதுல தவறு என்று நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய குணத்தை மாற்றாதபடி, நம்முடைய செயலை மாற்றிக்கொள்ளாதபடி, நாம் வீம்புல, பெருமையில, வேண்டாத காரியங்கள்ல நாம் தீவிரம் காட்டக்கூடாது. இப்போ இந்த அம்மா பாருங்க, A2ன்னு போட்டிருக்க, அவளுக்கு பேர் A2. அப்போ ஆகார் தன் நாச்சியாரை அற்பமா எண்ணும் பொழுது, சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். இவளும் ஒரு அநியாயம் பண்றான். அவன் சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இவளை கூட்டி கொண்டாந்து விட சொன்னானா? நல்லா நினைச்சு பாருங்க. அவ பாட்டிக்கு அவ வேலை செய்யறான். இவளுக்கு குழந்தை ஆசை. பொதுவா வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் ஆசை என்பது சில நேரங்கள்ல தீமையா வரும். ஆசைப்படணும், அது நல்லது. அது இறைவனுக்கு ஏற்ற ஆசையாக இருக்க வேண்டும். அப்போ இறைவனிடத்துல இவ தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவ ஆபிரகாமோட போய் சொல்றான், இவ என்ன அற்பமா என்றதுனால இந்த அநியாயம் உன் மேலதான் என்ன பண்ணுங்க சோமருமுன்னு சாபம் விடுறா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. சும்மா சொல்றது அது ஒரு சாபம். ஓ, இந்த அநியாயம்லாம் இப்ப நான் படுற துன்பம்லாம், இதுக்குண்டான அநியாயம்லாம் சாபம்லாம் யார் மேல வரும்? உன் மேலதான் வரும். இவன் என்னையா பண்ணனா? அவன் பாட்டிக்க போனான், அவன் பாட்டிக்க வந்துகிட்டு இருந்தான். அநேக நேரங்களில் பெண்கள் இப்படிதான் நடந்து கொள்வாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடுவாங்க, தேவையில்லாத சுமப்பாங்க. கடைசியில் பாவ பலியெல்லாம் கோயில், ஆண்டவர், ஊழியக்காரர் மேல போடுவாங்க. தன்னைத்தான் உணர்வது கிடையாது. தன்னைத்தான் உணர்ந்தா இவங்க நேரம் உபாசத்துக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே என்னை பாரும், என்னை காணும், எனக்கு பதில் கொடும் என்பார்கள். ஆனால் இந்த இடத்துல இதை விட்டு இன்னும் 2 பேரை சேர்த்து கொண்டு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சரி, இந்த இடத்துல அவ புருஷன் சொல்றான், இந்த அநியாயம் உன் மேலதான் ஏன் சுமர முடியும்? அவ என்ன அற்பமா என்றா? அவள் தன் கற்பதியானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக. அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இப்ப இந்த துன்பம் கடவுள் கொடுத்ததா, இவளை தேடிக்கொண்டதா? இதுதாங்க சத்தியம். அநேக நேரத்தில் துன்பங்கள் நாமளை தான் தேடிக்கொள்றோம். தன்னைத்தான் உணர்ந்து பிறகுதான் நம்ம அந்த காரியங்கள் ஈடுபடும். மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? இறைவனுடைய உங்களுடைய தரிசனம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இவளுக்கு குழந்தை இல்லைங்கும் போது கொஞ்சம் காத்திருந்து இறைவனுடைய பாதத்திலேயே விழுந்திருந்தா இது மாதிரி ஒரு பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இவளாலதான் துன்பம். ஆனாலும் இறைவன் அன்புள்ளவர். ஆமென். நம்முடைய தவறுகளை பெருசா எண்ண மாட்டார். நாம மனிதர் தான். நாம மனுஷ புத்தியில செய்யக்கூடிய தவறுக்கு அவர் மன்னிச்சு ஆசீர்வதிப்பார். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப பாருங்க, அவ துரத்தி விட்டா. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. நீ என்னவே அற்பமா நினைக்கிறியா? என் புருஷனும் உன்னை கைவிட்டா, நானும் கைவிட்டா, ஓடி போன துரத்தி விட்டா. நான் சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள்.
9வது வசனமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இவன் ஓடும்போது ஒரு தண்ணீர் துறவு இருக்குது, அந்த இடத்துல தூதன் பார்க்கிறார். தூதனானவர் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து தான். எப்போதுமே இயேசு கிறிஸ்து நம்ம துன்பப்படும் போது, கண்ணீர் விடும்போது நம்மை காப்பாற்றவும், கண்ணீரை துடைக்கவும், நம்மளை உயர்த்தி வைக்கவும் நம்மோடு கூட தான் இருப்பார். ஆண்டவருக்கு அடிமை பெண்ணோ ஆபிராம் என்ற சாரா என்ற வித்தியாசம் இல்லை. நம்முடைய இறைவனிடத்துல தான் பாருங்க, அவர் முழு அன்புள்ளவர். அவள் ஆபிரகாமினுடைய குழந்தையை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறாள். தான் அழைத்த ஆபிரகாமினுடைய தன்னை நம்பி வந்த ஆபிரகாம் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்கு அந்த பெண்ணை சென்று சந்தித்து, ஏமா நீ ஓடி போற, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். உன்னுடைய நாச்சார் அண்டைக்கே திரும்பி போ, அவள் கையின் கீழ் என்ன பண்ணு, அடங்கி. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது வேறு ஒரு விதத்துல, நமக்கு என்ன துன்பம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும், என்ன கண்ணீர் வந்தாலும், வேதனை வந்தாலும், நம்ம இறைவனுக்குள் சில காலங்கள் நாம் காத்திருக்க வேண்டும். உங்களையும் என்னையும் காத்திருக்கும் போது கடவுள் நம்மளை வாளாக்காமல் தலையாக ஆக்குவார். ஆமென். ஒருபோது நாம் வெட்கப்படவே மாட்டோம். இந்த இடத்துல பாருங்க, தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. தன் குழந்தையும் கேட்காத, குழந்தையும் அவ கேட்கல, குழந்தையும் கேட்கல, குழந்தையும் கிடைச்சிருச்சு. அவன் நாச்சியார் கேட்டு தான் கிடைச்சது. ஆனா குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய அந்த நாட்டில் ஒரு பெருமை அவளுக்குள்ள வந்து, ஒருத்தருடைய இயலாத குணத்தை பார்த்து, இல்லாததை பார்த்து ஒருபோதும் நீங்க கேவலமாய் நடக்கக்கூடாது. கண்ணாட்ட வந்து பல லட்சம் இருக்கு, ரீட்டாட்ட ஒண்ணும் இல்லைன்னா அந்த பண ரீதியில வந்து பழகவே கூடாது. என்றைக்கும் அன்பு மாறாதது. என்னைக்கு ரீட்டா தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இன்னைக்கும் அதே ரீட்டா தான். இவளுக்கு குழந்தை பிறகுது, மருமம் வரான், பேர பிள்ளைங்க வர, பெருமையில போயிடக்கூடாது. பெருமையில வாழுங்க, அது வேறு. உங்களுக்கும் இறைவனுக்குள்ள ஆண்டவரே நான் ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தியே, பிள்ளைக்கு கல்யாணத்தை கொடுத்தியே, இப்படி ஒரு குழந்தை இருக்கேன், மருமம் வரான், பைக்கில் வரான், தனக்குள்ள நீங்க பெருமைப்படுங்க. அந்த பெருமையை மற்றவங்களை இகழக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடாது என்பதுதான் இது பிரசங்க. நான் வந்து பிஷப்பா இருக்கிறேன், அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து நம்பி இருக்காச்சு பாருங்க. இந்த ஒரு கார்டு இருக்கு. ஈரோடு மாவட்டத்துக்கு நான் சேர்மன், எனக்கு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க, பிஷப்னு சொல்லி. அது கனமான பதவி. ஒரு கையெழுத்து போட்டால் சில காரியங்களுக்கு அது செல்லும், அரசாங்கத்துக்கு செல்லும். ஏன் இந்த இடத்துல சொல்றோம்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சிங்க கெவி ஆகட்டும், அக்கினி சோலை ஆகட்டும், நீங்க விசுவாசத்தை விட்டு இந்த இது குளிருக்கு நடுங்கிறவர்களை போல ஒருபோது நீங்க வரக்கூடாது. உங்க ஜெபம் வல்லமையாய் நிற்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்க முழங்கால் நின்னாலும் சரி, உட்காந்து ஜெபம்னாலும் சரி, உங்களுடைய நம்பிக்கை பயப்படவே கூடாது. ஒன்ன தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம கண்ணுக்குத்தான் தேவதூதன் தெரியல, ஆண்டவர் தெரியலையே தவிர அவர் நம்மோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்ப இந்த அம்மாவை துரத்தும் போது இந்த அம்மாவை தான் வாயால தான் கெட்டு போகுது. ஆனாலும் இறைவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கான். இவங்களுக்கு பிறக்கிற குழந்தையை குறிச்சு, இவங்களை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சு, அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இறைவன் எப்போதும் உண்மையுள்ளவராயிருப்பார். நீங்க எந்த ஊர் போனாலும் சரி, எந்த ஊர் வந்தாலும் சரி, எந்த காரியத்துக்கு போனாலும், எந்த காரியத்துக்கு நீங்க வந்தாலும் சரி, உங்களை குறிச்ச நோக்கம் நிறைவேற இறைவன் எப்போதும் உண்மையுள்ளவராயிருப்பார். அவர் வந்து பேசுறாரமா, நீ திரும்ப போ, அவள் கையின் கீழ் நீ என்ன பண்ணு, அடங்கியிரு. நாம சாராள்கிட்ட போய் நான் அடங்கி இருக்கவங்களை சொல்ல, ஆண்டவரிடத்திலே அடங்கி இருங்கள். கர்த்தாவே சொல்லும் கேட்கிறேன் அப்படி என்கிற மனநிலையோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள வரீங்கன்னா வெறுமனே அல்ல, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வருகிறீர்கள். உங்களுக்கு எத்தனையோ வேலை, எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ துன்பம் உடம்புல இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், அல்லது சந்ததியில பேர குழந்தைகளால் இருக்கலாம். ஆனா நீங்க வருவதை இறைவன் அறிவார். ஆகவே இறைவனுடைய சன்னிதானத்துல இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை போய் அங்க போய் அடங்கி இரு. நான் என்ன சொல்றேன், கர்த்தருடைய கைக்குள்ள இருங்க. என்றைக்கும் உங்களை எந்த ஸ்தானத்துல உயர்த்தினாலும் உங்களுக்கு நீங்க அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு செலுத்துங்க. நீங்க நேசிக்கக்கூடிய மக்களை என்ன பண்ணுங்க, நேசிங்க. ஒரு வாசல் நமக்காக உண்டு, அது திறந்த வாசல். அதை அடைபடுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கடவுள் நமக்கு இந்த அம்மா உயர்வடைவதற்கும் வாழ்வதற்கும் குழந்தையை பெற்று ஆளாக்குவதற்கும் சாராயத்தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். இப்ப குழந்தை எங்க இருக்குதுங்கம்மா? இப்ப குழந்தைக்கு எத்தனை வயசு இருக்கும்? என்னம்மா? வயிற்றுக்குள்ள இருக்கு குழந்தை.
எதுக்காக அவங்கள புரிய வைக்கிறது நான் சொல்றேன், வேற ஒண்ணு. இப்போ வந்து வயிற்றுக்குள்ளதான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஆட்டமா? இயேசுநாதர் ஏத்துக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தோடனே ஆட்டமா? பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். ஒரு அலையிலே சொல்லாங்களா? ஆண்டவர் பாருங்க, அந்த 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 ஸ்தானத்துக்கு வந்த உடனே அவ எண்ணத்துல வந்துட்டான். சரி போய் நம்ம ஆச்சாரிய அண்டைகிட்ட இருக்கலாம் அப்படிங்கிற மனசு அவளுக்கு வந்துருச்சு. வந்த உடனே அவளுக்கு ஆசீர்வாதம் வருது பாருங்க. போமா, ஆண்மகனை பெறுவாய். ஆமென். ஆண்மகன். அவன் சாம்பிள்ளையா இருந்தாலும் ஆம்பிள்ளைங்க ஐயமா பேத்திருக்கான், விளையாட்டான். 2 பேரும் பசங்கன்னா அந்த காலத்துல தான் தெரியும், இப்ப தெரியாது. இன்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். என்ன ஒரு மகிழ்ச்சி பாருங்க. இப்போ நாச்சியாரால பட்ட துன்பம், புருஷன் துரத்தி விட்ட துன்பம், இதெல்லாம் நீங்கிடும். பாருங்க, எங்களுக்கு வர ஒரு விஜய் அல்ல, தேவதூதன் வருகிறவர். சத்தியத்தின்படி நிக்கிறவங்களுக்கு பாருங்க, வேலைக்காரி, விளையாட்டா நினைச்சிடாதீங்க, அடிமை. வேலைக்காரியிலையும் அடிமை. நம்ம வீட்டுல சோறாக்குறவங்க, நாங்க ஒன்றும் உங்களுக்கு வேலைக்காரர் இல்லை. வேலைக்காரர்ல இருந்து எப்படி இந்த சோறு வரும், கறி வரும், டெய்லி கறி எப்படி வரும்? சமையல் செஞ்சா சமையல்காரர் தான். சமையல்லையே ரொம்ப ரொம்ப அருமையா சமைக்கக்கூடியது ஆனா பெண்ணுங்களா? சம்பந்தி பேர் சொல்லுங்க, எழுதி வச்சுங்க. நலன். சரி, இந்த இடத்துல பாருங்க, உனக்கு ஆண் மகன் பிறப்பாம்மா, ஒரு குமாரனை பெறுவேன், கர்த்தர் உன் அங்கலாய் போய் கேட்ட முடியும். இந்த வார்த்தைக்கு நிகரானது எங்க? யார் மனுஷர் கூட கேட்பாங்கன்னு பார்ப்பாங்க. மருமக வந்துடுறான், ஒரு மாமியாரு, ஒரு மாமனாரு, ஒரு மருமகன், புருஷன், மனைவி, 4 பேர் இருக்கிறாங்க. 3 தோசை தான் இருக்குது. இனி செய்ய நேரம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு மாமனார் கேட்கிறாருமா, என்னம்மா செய்யாம இருக்கிறீங்களே? இல்லைம்மா அங்கிள், மாமா 3 தோசை இருக்குது, உங்களுக்கு ஒரு தோசை கொடுக்குறேன், அத்தைக்கு ஒரு தோசை கொடுக்குறேன், அவருக்கு ஒரு தோசை கொடுக்குறேன், நான் பட்டினி கிடந்துக்கிறேன் மாமா, எந்த துணியை இழுத்து கட்டி நான் படுத்துக்கிறேன் தண்ணி குடிச்சிட்டு, நாளை காலையில் செஞ்சுக்கலாம் மாமா அப்படின்னு. அவரு, டேய் பாருடி எப்படி பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாரு, நீயே இருக்கிறிய. ஏன்னா அவ என்னைக்காவது அவரு கொடுக்காம தின்னுருப்பா மனைவி. நான்லாம் வந்து பாருங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன், இருந்தால் சாப்பிடுவேன். அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இனி அவங்க செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு எனக்கு வேண்டாம்னு படுத்துக்குவேன். பசியே இல்லை அப்படின்னா அவங்க திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னா அது எனக்கு சாப்பிட்ட மாதிரி. இது என்னுடைய இயற்கையான குணம். அப்போ அவங்க மாமனார் என்ன பண்ணுறாரு, சரிம்மா நீ பாதி தோசை சாப்பிட்டுக்கு சாமி, நான் பாதி எடுத்துக்கிறேன்னு என்ன பண்ணுறாரு, பாதி எடுத்துட்டு பாதி அவள்கிட்ட கொடுத்துட்றாரு. அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க, இந்த சாமி என்னதுலையும் பாதி நீ எடுத்துக்கோ, பாதி நான் சாப்பிட்டுக்கிறேன். புருஷன்கிட்ட போனோன்னா அவன் இனிமேல் நல்ல புருஷனாட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டா, எனக்கு வேண்டாம்மா நீயே சாப்பிட்டுக்குமா. நீங்கள் கேளுங்க, ஆப்பிள் பழம் எல்லாம் வாங்கி கொண்டாந்து வைப்பேன், நான் எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். அவங்களே கொண்டாந்து கொடுத்தது சாப்பிட, இல்லைன்னா அவங்களே சாப்பிட்டுட்டு தான் போயிடுவேன். கேட்கவே மாட்டாது. எங்கள் அம்மாவுடைய குணம், கேட்காது சாமி. உன்னை கட்டிட்டு வரவோ திருப்தியாக சாப்பிட்டோம், அல்லது உன் வீட்டில் வேலைக்காரி வரவளோ திருப்தியாக வேணுங்கிறத வாங்கி போட்டுரு. நீ கேட்காத, வெளியில் போனால் சாப்பிடு, இல்லையே வந்து வீட்டில் கொடுக்கறது சாப்பிட்டுக்கு. சாப்பாட்டு நிமித்தம் சண்டையை போடும். இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி சண்டை வந்ததில்லை. அப்போது அவர் நல்ல புருஷனுங்க. அம்மா காயத்ரி நீயே சாப்பிட்டுக்க சாமி, எனக்கு வேண்டாம், நான் வெளியில் போனால் டீ பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதையும் கொடுத்துட்டார். இப்போ சகோதரிக்கு எத்தனை தோசை? இது மாதிரி ஞானமாக நடக்கணுங்க. ஆணோ பெண்ணோ ஞானம்தான் முக்கியம். உனக்கு வேலை இல்லை அப்படின்னு போயிடுன்னு தெரிஞ்ச உடனே அவன் போய் எத்தனை டின்னு வாங்கின, 100 டின் 50 டின்னு எழுதுறான். தன்னுடைய வேலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு உலகத்தாருக்கு அந்த ஞானம் இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆணோ பெண்ணோ நமக்கு எவ்வளவு ஞானம் தேவை, காத்திருப்பு தேவை பாருங்க. இப்போ தேவதூதன் அழகா சொல்றாரு, நாச்சியாரண்டை கீழே போய் உட்காந்துக்குமா, கீழே அவளுக்கு கீழே கட்டுப்பட்டு ஒரு குமாரனை பெறுவ, உன் அங்கலாப்ப கேட்டபடியினால். பாருங்க, அவளுடைய அங்கலாப்பு, ஐயோன்னு அப்படி அனாதையா போறனே, என் பிள்ளை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சவளுக்கு அங்கலாப்பு கேட்ட ஆண் மகனை பிரசவம் பார்க்குற வரைக்கும் அந்த வீட்டில் சுகமா பலனா நடத்துக்கிறதுக்கு உன் அங்கலாப்ப நான் கேட்டுட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டுட்டேங்கிறார். அதான் அர்த்தம். உன் கண்ணீரை நான் தொடச்சிட்டேங்கிறார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. இவர் தான் உயிருள்ள ஆண்டவர். நான் சொல்றது புரியுதா சாமி? சூரியபாளையத்திலிருந்து வந்திருக்கு இல்லம்மா, பேர் என்ன? ஐஸ்வர்யாவா, என்ன பரிமளா? நான் சொல்றது புரியுதாம்மா? நம்முடைய கண்ணீர் கடவுள் பார்க்கிறார்.
மனிதன் ஏளனமா போகலாம், கேவலமா நினைக்கலாம், நம்மளை துரத்தி விடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆண்டவர் தங்களுடைய கரங்களில் நம்மளை ஏந்தி நம்மை காப்பாற்றுகிறவர். ஆகவே ஆண்டவருடைய சன்னிதானத்துல இந்த பேச்சை கேட்ட உடனே பாருங்க, அவ வீட்டுக்கு போறான். பையனுக்கு பேர் என்ன பண்ண? இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இஸ்மவேல் அவனுக்கு பேர் வையுமா? பாருங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரிடப்பட்ட முதல் நபர் இஸ்மவேல். ஆமென். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே 7 நபர்களுக்கு பேர் வச்சுட்டாங்க. முன்னாடியே குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, வயிற்றுக்குள்ளும்போது ஆண்பளை பையன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒன்று ஈசாக்கு, ஒன்று இஸ்மவேல், ஒன்று இயேசு கிறிஸ்து, ஒன்று அதை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், எனக்கு ஞாபகத்துக்கு வரல. என்ன? யோவான். யோவான் ஸ்நானம் இல்லை? ஆமாம், ஞானஸ்நானம் கொடுக்குறவன் தானே. ஓ, சகரியாவிலியாமா? ஆமாம் ஆமாம், அவனே தான், ஆசாரியனுடைய மகன். சரி, இப்படி 7 பேர் பாருங்க பிறக்கிறதுக்கு முடியும். அதனால நீங்க வர்றதுக்கு மீடிய கடவுளுடைய வார்த்தை, லட்சாதிபதியாகத்தான் வாழ்வீங்க. ஆமென். நல்ல வீடு, வாசல், கார் உங்க சந்ததியில கண்டிப்பா இருக்கும். இதை காணாம நீங்க ஆண்டவரோட போகவே மாட்டீங்க. நீங்க விசுவாசித்தா இந்த தேவனுடைய மகிமையை காண்பீங்க. சரிங்களா ஆறுமுகம்? இதான் சத்தியம். இதை நாம் நம்பணும். இதை தான் தேவதூதன் சொன்னார். அக்கம் பக்கத்துல இருந்து சொல்ற பேச்செல்லாம் நம்பாதீங்க. அது நம்ம மேல இருக்கிற பொறாமையில சொல்றது. உங்க ஆண்டவர் கார் கொடுத்துருவாரா? கொடுப்பார். ஆகவே இறைவனுடைய வார்த்தையை பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ குமாரனை பெறுவோமா? கர்த்தர் உங்க அங்கலாப்ப கேட்டாரு, அவனுக்கு இஸ்மவேல்னு பேரிட. இஸ்மவேல்னு பேர் வை. எப்படி இருப்பான் பையன்? வாசிங்கம்மா. அவன் துஷ்ட மனுஷனாய் ஆமாங்க, அவன் பிறந்து வளர்றதுக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு. அதனால குணசேகரன் இப்படிதான் இருப்பான்னு இறைவனுக்கு தெரியும், அவன் அம்மாளுக்கு தெரியாது, அவங்க அப்பனுக்கு தெரியாது, ஐயனுக்கு தெரியாது. ஆனா ஐயன் வேத வசனத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை குணசேகரன் வாழ்க்கையில் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. அவனை சீமானா உயர்த்தி கொண்டிருக்காரு ஆண்டவன். அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் துஷ்டனா பெறப்போகிற கற்பத்துல பெறப்போகிற அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? உன் பையன் பெரிய துஷ்டனா இருப்பான் அப்படின்னா சில தாய்ங்க ஆகா ஓகணும்னு சொல்லுவாங்கம்மா. துஷ்டனா இருப்பான், இவனுக்கு எப்படி இருக்குங்க மனசு? ஆனா என்ன துஷ்டனா இருந்தாலும் தாய்க்கு தலைமகனுமா அவன், தாய் மனசை குளிர பண்ணுகிறவன் அவன் தான். அதனால அந்த தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும், தகப்பனுக்கு அவ்வளவு தூரம் தெரியாது. ஆனா தகப்பன் செய்யறதெல்லாம் குடும்பத்துக்கு தெரியாது. அவன் சுமக்கிற சுமை, ராத்திரி போல எதை குடிச்சானோ குடிக்கலையோ, தண்ணி சாப்பிட்டானோ இல்லையோ, சோறு தின்னானோ இல்லையோ, அந்த பணத்தை அப்படியே கொண்டாந்து கொடுப்பான் வீட்டுக்கு. அதான் தகப்பன். ஆனா தாய் தந்திரக்காரியா, அது ஒரு தந்திரம் இருக்காது. எங்ககிட்ட இல்லைங்க, ஆம்பளைகள்கிட்ட இல்லை. பையனையோ பிள்ளையோ அப்படியே மேஜிக் பண்ணி வச்சு பொழைச்சிக்குவாங்க. தாய்க்காரிக்கு அந்த தந்திரம் இருக்கு. கடவுளுடைய அபிஷேகம் அப்படிதான், அது சந்தோஷம் நமக்கு. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றான். அப்பதான் அவன் பேர் வைக்கிறான், ஆண்டவரே வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய பத்தி சொன்ன, என்னை பத்தி சொன்ன, நீ காண்கிற தேவன் என்று பேர் வைத்தாளாம். உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் போது ஆண்டவரை புகழ்ந்து உயர்த்தி நிறைவா சோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பேர் வைங்க. எத்தனையோ வார்த்தை சொன்னாலும் நான் பப்ளிக்ல போய் பேசும்போது சர்வ லோகத்தின் தேவன் ஆண்டவரை, சர்வ லோகத்தையும் உண்டாக்கி இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லுவேன். வேற யாரும் உண்டாக்கல, இயேசு தான் உண்டாக்கினார். அவங்க ஆச்சரியப்படுவாங்க, என்னடா சர்வலோகம், நம்ம லோகத்தையும் அவர் தான் உண்டாக்கினாரா? சர்வ லோகத்தின் அதிபதி அவர். ஆகவே இவள் காண்கிற தேவன் பேர் வச்சு. அதனால உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்போது நீங்க ஆண்டவருக்கு யாரு சொல்லாத ஒரு பேரை சொல்லுங்க, பேரை வைங்க. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாரி அனைத்தை கட்டி தாவி உங்களை ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வதிப்பார். இது நிஜம். நம்ம ஊருக்குள்ள, நம்ம வாழக்கூடிய இடத்துக்குள்ள நமக்கென்று ஒரு தனி பெருமையில மகிமையில இறைவன் நடத்தக்கூடியவர் ஆயிருப்பார். நம்ம வீட்டு காம்பவுண்டுக்கு கூட ஒரு பவர் இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும். அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்றா அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேர் வைக்கிறார். சரி, திரும்பி வீட்டுக்கு போயிடுறாளுங்க. அது வீட்டில் நல்லபடியா நடக்குது, அங்க குழந்தையும் பிறக்குது. ஆண்டவர் பேசுறாரு. 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல வாசிங்க. நீ பரதேசி
பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதும் இந்த தேசத்துல நீ பரதேசியாய் தங்கி வர, 6வது வசனத்தை வாசிமா. இப்போ உன்னை மிகவும் அதிகமாய் இந்த தேசத்துல உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி, வாசிமா. உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலே ஜாதிகள் உண்டாகும், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆசீர்வதிக்கிறார் பாருங்க ஆண்டவர். யாரு? ஆபிராம. ஆபிரகாம்னு பேரை மாத்திட்டாரு. உன் பேர் இனி ஆபிராம் இல்ல, ஆபிரகாம்னு 5வது வசனத்துல மாத்திடுறாரு. ஒரு உடன்படிக்கை பண்றார். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். ஒரு அலையிலே சொல்லாங்களா? என்ன அருமையான ஒரு ஆசீர்வாதம், வாக்கு தத்தம். இன்றைக்கு நீங்க செரங்காட்டில் இருக்க, ரங்கநாதபுரத்தில் இருக்கீங்கன்னா அங்க உங்க சந்ததி தான் அந்த ஆசீர்வாதத்தோடு வாழும். இப்போ வேலைக்காரிக்கு ஒரு மகன் பிறந்தான், இல்லை என்று சொல்லல, அவளும் பேர் வைக்கிறா, கடவுளை காண்கிறா. ஆனா சாராய் குழந்தை பிறக்கும் போவனுக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னோடனே அப்படின்னு சிரிக்கிறா. நகைச்சியா அப்படின்னா இல்லைங்கிறா. ஏன்? ஒரு பெண்ணுக்கே உரியது. அவளுக்கு மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வீட்டுக்கு தூரம் வரல, நின்று போச்சு. அப்படி நின்றுட்டா குழந்தைய பிறக்காது, அதான் அடையாளம். வயசு ஆயிடுச்சு, பாட்டி ஆயிட்டான். இப்ப கடவுள் உனக்கு குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும் குழந்தை பிறக்கும், நான் என்ன சொல்றேன்? இப்படிதான் உங்களுக்கு இருக்கு. இவர் நம்ம வீடு வாங்குவோம், வாசல் வாங்குவோம், பங்களா வரும், கார் எங்க இருந்து வரும்? நமக்கு என்ன வருமானம் இருக்கு? இருந்த வேலையும் போச்சு, உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணாங்கிற மாதிரி. ஸ்டேட் பேங்க்ல வேலை செஞ்சு அந்த வேலையும் போச்சு. எனக்கு எங்கேயா பங்களா வர்றது? இந்த ஊடுதாயா? இல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அதை காணாதபடி நம்முடைய ஜீவன் வெளியே போகாது. நான் சொன்ன ஆரம்பத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய வண்டி ஓனர், இந்த ஒரு வண்டியில் அநேக வண்டி இருந்தால் தான் வண்டி ஓனர். கண்டிப்பா டிராவல்ஸ் ஓனரா உருவாக்குவார் ஆண்டவர். அப்ப எங்க வேலைமா நடையே வேற மாதிரி ஆயிடும். என்ன அழகி, எப்படி இருக்கிற? சோறு தண்ணிலாம் சாப்பிட்டியா? இதெல்லாம் இயற்கையா வரக்கூடியது தான். அவளை உன் பிள்ளை எப்படிக்கா இருக்கிறான்? அவன் ஐஸ்வர்யாவது ஒரு வண்டியில போயிட்டா, டிரைவரோட அனுப்பிச்சி வச்சுட்டேன், போயிருக்காங்க ஒரு விசேஷம், அதுக்கு போயிட்டாங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் வேற ஒரு வண்டியில வேற ஒரு விசேஷத்துக்கு விருந்துக்கு போறோம். வாழ்க்கை ஸ்டைலு வார்த்தை எல்லாமே மாறும். இது நிஜம். இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு இது நிஜம். இப்ப பாருங்க, ஒரு வீட்டில் தான் நான் சொன்னேன், ஆகார், அபிராம், சாராய், தேவதூதன், கடவுள். பாருங்க, இந்த 4 பேருக்குள்ள ஒரு வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அழுக வருது, வெளியே துரத்துறாங்க, அங்க ஆண்டவர் காபந்து பண்றாரு, திரும்ப ஆபிரகாமிட்ட வர்றாரு, உன்னைய நான் ஆசிரிப்பேன், உனக்கு ஒரு பையன் பிறப்பாண்டா, அவன் இந்த சந்ததியே உலகத்தை ஆளும் அப்படின்னு இவனையும் சொல்றாரு, சாராயும் சொல்றாரு, நீ கண்டிப்பா குழந்தை பிறக்கணும். அவன் எனக்கு எங்க குழந்தை பிறக்க போகுது? இப்போ எப்சிவாளுக்கு ஒரு குழந்தை பிறக்க நம்ம சொன்னா எப்சிவா ஏத்துக்குமா? நானே கேள்வி ஆகிட்டேன். இந்த பிறந்தது 1 2 வச்சே என்னால வாழ முடியல. எத்தனையோ நம்முடைய வேதனைகளை சொல்லுவோம். வேதனை போக்குவதுதான் இறைவனுடைய வார்த்தை. உங்களுடைய வேதனை இறைவனுக்கு தெரியும், உங்களுடைய கண்ணீர் தெரியும், வெளியே சொல்ல முடியாம நீங்க தவிக்கக்கூடிய தவிப்பு இறைவனுக்கு தெரியும். அது மனுஷனுக்கு தெரியும், மனுஷனுக்கு நீங்க சொல்லவும் வேண்டாம். இறைவனிடத்துல சொல்லுங்க, காத்திருங்க. அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு இறைவன் ரொம்ப 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 நல்லவன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இதே வசனத்தை நம்ம தொடர்ந்து பிரசங்கத்துல பார்க்கலாம். கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கலாத்தியர் போய் தான் வரும் நினைக்கிறேன். கலாத்தியர் அப்புறம் தான் எபேசியர் வரும். சரி, 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிமா. அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், பாருங்க 2 பிறப்பு இருக்கிறது. ஆகார் வழியில பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். வாசிங்க. சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். பாருங்க, 2 பேருமே ஒருத்தருக்கு தான் பிறந்தாங்க. மனைவி தான் வேறு, தாய் தான் வேறு. ஆனால் அவனை வேதம் சொல்லுகிறது, அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி ராஜாவாய் உருவாகிறான். ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்ட வம்சத்தில் பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய சித்தத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர்கள்,
அவருடைய நாமத்திலே உலாவி வருகிறவர்கள், அவருடைய ராஜ்யத்திற்காக காத்து இருக்கிறவர்கள், உங்களுடைய எண்ணம் ஏன் உங்களுடைய மூடி கூட உதிராது. இறைவனுடைய வாக்கு அப்படியே நிறைவேறும். ஆபிரகாமுக்கே பிறந்திருந்தாலும் அவன் அடிமையானவளுக்கு பிறந்ததினாலே அவன் அங்கே வேறு விதமாய் போகிறான், மாம்சத்தின்படி பிறந்து போகிறான். நாம் சுதந்திரவாளிகளாய் வருகிறோம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு என்கிறார். குழந்தை பிறக்கலன்னு கூட கவலைப்படாதீங்கிறார். நீங்க மேலான தேவனுடைய பிள்ளைகள். உங்களுடைய வார்த்தைக்கும் வாக்குக்கும் இறைவன் உங்க அருகில் இருக்கிறார். உங்களை காக்கிறவராய், காப்பாற்றுகிறவராய், உங்களை காண்கிறவராய், நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் சுதந்திரவாளிகளாய், சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளி என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று வேதத்திலே கலாத்தியர்களே பேசியர் முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே இந்த சுயாதீனம் உள்ளவர்கள் என்பது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ வம்சம். ஆமென். ஆவிக்குரிய வம்சம், ஆவிக்குரிய கூட்டம். ஆகவே ஒருத்தருக்கே தான் பிறந்தாங்க. அவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்குவாங்க, அவங்க இயேசு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்குவாங்க. ஆனா வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே உனக்கு ஒப்பானவன். யாரோ கிறிஸ்தவ பேரை வச்சிருப்பான், அவன் அல்ல, நீங்களும் நானும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்காக உருவாக்கப்பட்ட தேவ மனிதன். புறஜாதியார்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார், சித்திரவதைகள் அனுபவித்தார். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் நமக்கு சொல்லுகிறார், நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நம்ம சந்ததியில் தான் ராஜாக்கள் பிறப்பார்கள். ஆமென். நம்ம பிள்ளைகள் தான் பிரபுக்களாக இருப்பான். ஆராய்ச்சிக்காக நான் ஜெபம் எப்போதுமே அவன் பிரபுவாய் உலாவி வர வேண்டும். ஆலயத்துல தூணாய், இந்த ரெண்டு காரியம் தான் நான் ஆராய்ச்சிக்காக எப்போதும் ஜெபம் பண்ணுவேன். உலகத்துல பார்க்கும்போது அவன் பிரபுவாய் உலாவி வர வேண்டும். ஆலயத்துல தூணாய் விளங்கணும். இரும்பு தூண் அல்ல, வெள்ளி தூண். இரும்பு தூண் துருப்பிடிக்கும். அந்த வார்த்தையை ஆரம்ப காலத்துல கண்ணாவுக்கு ரீட்டாவும் சொல்லுவேன். நீங்க கோயில்ல வெள்ளி தூணாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி, அதுல எவ்வளவு உண்மையோ பொய்யோ அவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆலயத்து விஷயத்துல அவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மை காட்டிலும் ரட்சித்த ஆண்டவர் மகிழ்வார். இதை தொடர்ந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் உண்டு. ஆகார் இடத்துல வந்த அந்த இஸ்மவேல், சாராயின் இடத்துல வந்த ஈசாக், ஈசாக்கின் மூலியமா வரும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்படாத கூட்டம் என்று வேறு பிரிக்கப்படுவது. எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. தேவ தூதர்களும் குனிந்து பார்த்தார்கள், தீர்க்க தரிசிகளும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. நான் காலேஜில் கூடுமானம் மட்டும் 100 மார்க் வாங்குவேன். 100 கேள்வி இருக்கும், 100 மார்க் வாங்குவேன். மிஞ்சி போனால் 97 கீழே போகாது, அதுக்குள்ளே தான் வந்துடுவேன். ஒரு 3 தப்பு வரும், அவ்வளோதான். இந்த கேள்விக்கு பதில் தெரியல. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 20 நிமிஷத்தில் எழுதி இந்தாங்க கையிலன்னு கொடுத்துருவேன். அது கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு வரம். அப்போ அந்த டீன் கேட்பாரு, என்னுடைய கொஸ்டின் இவ்வளவு தூரம் எப்படி 20 நிமிஷத்தில் நீங்க எழுதினீங்க அப்படின்னு. எழுதிட்டுங்க சார், நான் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், நான் வெளியில் போகிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாங்கன்னு பாசிங்னு போர்டில் ஒட்டி போட்டுட்டு, நோட்டீஸ் போர்டில் நான் பாட்டுக்கு ரோட்டில் நடந்து படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். பொழுது வரை படிப்பேன். அந்த நோட்டு முழுசும் மனப்பாடமாக இருக்கும், எனக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன். பாருங்க, இந்த இடத்துல பெருமை இல்லை, அது ஒரு பெரிய சாட்சி. இந்து குடும்பம் நமக்கு. மரியான்னா இத்தனை மரியா இருக்கிறது நமக்கு தெரியாது. ஏசுனார் அம்மாவை தான் மரியாமோ. அப்படி இருந்த இடத்துல படிச்சு 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 இதயத்தில் எழுதிட்டோம். இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியல. நான் 100க்கு 100 வாங்கணும், 99 ரைட்டு, அதை ஒன்றும் தெரியல. ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு அது இயற்கையான, நான் யாரும் தோக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய.
சொல்லிக் கொடுப்பேன். அப்போ இந்த கிளாஸ் எடுத்தவர் அந்த வாத்தியார் தான், டீன் தான். அவர் தான் ஹாலுக்கு சூப்பர்வைசராக வந்திருக்காரு. 3 பிரிவு நடக்கும் எக்ஸாமு. அதில் எங்கள் பிரிவுக்கே அவர் வந்திருக்காரு. அப்போ அவர் கேட்டேன், சார் ஐயா ஒரு சந்தேகம் அப்படின்னு. தீர்க்க தரிசிகளும் ஆராய்ந்து பார்த்தாங்க, தேவதூதரும் உற்று பார்த்தாங்கன்னு இருக்கீங்க, அது எனக்கு புரியல அப்படின்னு. ஜெயராஜ், தேவ தூதர்கள் உற்று பார்க்குறாங்க பூமியில், இது என்ன இது, இது என்ன இது, ஏன் அப்படி அப்படின்னு உற்று பார்க்குறாங்க. அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. தீர்க்கதரிசிகளும் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அவர் நடத்திய பாடம் அப்படியே மனசுக்குள்ள வருது. உடனே நான் எழுதுறேன், சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிப்பார், இறைவனுடைய ஒரே பேரான குமாரன் மரிச்சிருவாரு, அறையப்படுவார். இது தீர்க்கதரிசிகளால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இது நடக்கும்? ஒரு கடவுளே போய் எப்படி சாவ முடியும் அப்படின்னு அவர் கிளாஸ் எடுத்திருப்பார். அது ஞாபகத்துக்கு ஒன்னே வருது. தீர்க்கதரிசிகளும் சொல்லும் போது அவங்க எழுதுவாங்க, புறஜாதியார் அவங்களுக்கு ஆகாது. தீர்க்கதரிசிகளுக்கு அவங்களுக்கு யூதர்களை மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் இங்கே புறஜாதியார் மேன்மைப்படுத்தியே வரும். இது எப்படி ஒன்றாக முடியும்? அவன் யூதன் விருத்த சேதனம் பண்ணினவன். ஆபிரகாமுடைய வம்சத்தின் பிற்பாடு என்ன பண்ணணும்? 8 நாள் விருத்த சேதனம் பண்ணணும். 16 வயசுல இஸ்மவேலை விருத்த சேதனம் பண்ணப்படுறான். ஈசாக்கு பிறந்த பிற்பாடு 16 வயசு அவனுக்கு. அப்போ இதுதான் அவங்க வாக்குத்தத்தத்துக்கு அது அடையாளமே. இதை பண்ணாதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அப்போ எப்படி அப்படின்னு அவங்களும் ஆராய்ச்சி பண்ண. புறஜாதியாருக்கு இடமே கிடையாது, அவனுக்கு நரகம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலம் புறஜாதியாரும் ரட்சிக்கப்படுகிறார்கள், யூதர்களுக்கும் அந்த ரட்சிப்பு வருகிறது. இந்த இருவரும் சேர்ந்ததுதான் சபை. இல்லைன்னா சபை இல்லை. சபை எடுத்துக்கொள்ளப்படுது பாருங்க. அந்த 2 நம்ம கடைபிடிக்கிறோம் பாருங்க ஓய்வு நாள. இதுவும் அந்த ஆண்டவருடைய மரணத்துக்கு பிற்பாடு ஞானஸ்தானம், அவர் மரிச்சு உயிர்த்திருந்த கடையாளம் தான் ஞானஸ்தானம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஞானஸ்தானம் தான் மிக முக்கியம். இது ஓய்வு நாள். இந்த 2ம் யூதர்களுக்குள்ள மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறது கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தாலும் கிறிஸ்தவங்க ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க அந்த ஓய்வு நாளை மட்டும் கிடையாது. இந்த 2ம் ஒன்றா வருது பாருங்க, அவங்க தான் சபை. அதை தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்கன்னு எங்களுக்கு பாடம் எடுத்தா அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு அப்படின்னு சுருக்கமாக பதில் சொன்னேன். அதை எழுதணும் பாருங்க. 100 கேள்விக்கு 100 மார்க்குக்கு 100 மார்க் போட்டு ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஏ குரூப்னு சொல்லி பச்சைங்களை கையெழுத்து போட்டு, வேறு எதில் மார்க் குறைஞ்சா கூட இதில் நான் ஃபர்ஸ்ட் மாணவனாக வர்றதுக்கு அதில் 10 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டார். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு மனித நோக்கத்தை நிறைவேற்றும் போது ஏ குரூப்பில் கொண்டு சேர்க்கிறாரு. தனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு நம்மளை எங்கே உயர்வுல வைப்பார் என்பதை எண்ணி பாருங்க. அடிமையா போன ஆகாரிக்கே அவ்வளோ உயர்வு, அவளை பரியாசம் பண்ணி வெளியே துரத்தி விட்டு அந்த கொடுமையான போன நெஞ்ச சாராவுக்கு அந்த உயர்வு. இந்த 2யுமே ஈக்குவல் பண்ண தெரியாத ஒரு பொம்மை மாதிரி வாழ்ந்த ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய உயர்வுன்னா, நீங்கள்லாம் அறிவாளிகள், திறமையானவர்கள், தொல்காப்பியர்கள், விஜயவிட பெரியவர்கள். உங்களை விடுவார் ஆண்டவர், சரியா நடத்துவார். கடவுள் உங்களை ஆசிரியப்பார். நம்ம எழுந்த ஒரு பாடலை பாடுவோம்.